வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை அன்னமய பவனில் நடைபெற்ற டயல் யுவர் ஈஓ நிகழ்ச்சி. வைகுண்ட ஏகாதசி தரிசனம் குறித்து விவரித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய மார்கழி உற்சவம். திருப்பாவை பாசுரம்படி நடைபெறும் அலங்காரம். காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர மடத்தில் மகா பெரியவர் ஆராதனை மகோத்சவம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்த கூடுதல் செயல் அலுவலர். பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் ஹனுமந்த ஜெயந்தி விழா. வெண்ணைக்காப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீராமதூதன். மன்னார்குடி அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில் மார்கழி திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை அன்னமய பவனில் இன்று காலை டயல் யுவர் ஈஓ நிகழ்ச்சி திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஜே ஷியாமலராவ் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய செயல் அலுவலர், வைகுண்ட ஏகாதசி துவாதசி தரிசனத்திற்காக இம்மாதம் 24ஆம் தேதி டிக்கெட்டுகள் வெளியிடப்பட்டதாக கூறினார். ஜனவரி 10 முதல் 19ஆம் தேதி வரையிலான 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசனத்திற்கான டோக்கன்கள் திருப்பதியில் இருக்கும் 87 கவுண்டர்கள், திருமலையில் 4 கவுண்டர்கள் என 8 இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் கிடைக்கப்பெறும் என தெரிவித்தார். கோவிந்த மாலை அணிந்த பக்தர்கள் கூட டோக்கன் பெற்றவர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், இந்த சமயத்தில் விஐபி பிரேக் தரிசனம் ரத்து செய்யப்படுவதாகவும் கூறினார். மேலும் சிபாரிசு கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் மார்கழி உற்சவ நிகழ்வாக திருப்பாவை பாசுர அலங்காரம் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. 11ஆம் பாசுரத்தின்படி கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து என தொடங்கும் பாசுரத்திற்கு ஏற்ப ஸ்ரீ பரமபதநாதர் சன்னதியில் கோதை நாச்சியார் சிறப்பு அலங்காரத்துடன் அருள்பாலிக்க உற்சவர் சுவாமி கம்சவத திருக்கோலத்தில் அருள்பாலித்தார். நீலப்பட்டுடுத்திக் கொண்டு பலவித ஆபரணங்களுடன் சாயக்கொண்டை கிரீடம் அணிந்து ஆண்டாள் நாச்சியார் திருக்காட்சி தந்தருள, பஞ்சனையில் சயனித்தபடி சுதை சிற்பமும் இருக்க, அருகே கம்சனை வதம் செய்யும் திருக்கோலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராக உற்சவர் சுவாமி அழகாக அருள் புரிந்தார். காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர மடத்தின் 68வது பீடாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆராதனை மகோத்சவத்தை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. முன்னதாக ஸ்ரீ சங்கர மடத்திற்கு வருகை தந்த திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌதரி தம்பதிகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் மட வளாகத்தில் பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், 68வது பீடாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்திற்கும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிருந்தாவனத்திற்கும் சிறப்பு அபிஷேகம் நடத்தினார். பிறகு மகா பெரியவருக்கு பட்டு வஸ்திரம் கட்டி கிரீடத்துடன் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கூடுதல் செயல் அலுவலர் பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்தார். இதையடுத்து மந்திர உச்சாடனங்களோடு ஸ்ரீ மகா பெரியவா பிருந்தாவனம் மற்றும் திருவுருவ சிலைக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து அர்ச்சனை செய்து பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கூடுதல் செயல் அலுவலர் தம்பதிகளுக்கும் மடத்தின் சார்பில் சிறப்பு மரியாதைகள் செய்து மகா பெரியவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு முன்னே செல்ல கேரள மாநிலம் இடைநீர் மடத்தின் மடாதிபதி, கர்நாடக மாநிலம் சொர்ணஹள்ளி மடாதிபதி, மத்திய பிரதேச மாநிலம் பிலாஸ்பூர் மடாதிபதி, ஹூப்ளி மடாதிபதி உட்பட ஏராளமானோர் ஸ்ரீ மகா பெரியவா அதிஷ்டானத்தை வலம் வந்து வணங்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. நிறைவாக ஸ்ரீ சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அனைவருக்கும் அருளாசி வழங்கினார். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் ஹனுமந்த ஜெயந்தி விழாவின் ஒரு பகுதியாக
மூலவர் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவர் சன்னதி திரை விளக்கப்பட்டதும் வெண்ணைக்காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். மந்திர உச்சாடனங்களோடு அர்ச்சகர்கள் மூலவருக்கு ஆரத்திகளை காண்பித்தனர். திருமுடியில் தலைப்பாகையும் உடல் முழுவதும் வெண்ணெய் காப்பும் சாற்றிக்கொண்டு நித்தமும் கைக்குப்பி தொழுதபடி காட்சி கொடுத்த ஸ்ரீ ஆஞ்சநேயரை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தி பரவசத்துடன் மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் செல்வமருதூரில் உள்ள அருள்மிகு பெரிய அம்மன் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு மண்டல பூஜை விழா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தின் மேடை மீது கருப்பண்ணசாமி, ஸ்ரீ விநாயகர், முருகன் மற்றும் அருள்மிகு பெரிய மாரியம்மன் திருவருட்சிலைகளை சிறப்பாக அலங்கரித்து அமர்த்தி ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை கொலுவிருக்கச் செய்து பக்தர்கள் சரணகோஷங்கள் எழுப்பி பக்தி பாடல்கள் பாடி வழிபட்டனர். இதையடுத்து ஆலய வளாகத்தில் 108 சங்குகளை நெல் மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். பின்னர் விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு ஆலயத்திலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். பிறகு உற்சவரை அபிஷேக பீடத்தின் மீது குலுவிருக்கச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சகசரதாரை வழியே முதலில் சங்காபிஷேகமும் பிறகு கலசாபிஷேகமும் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமியை விசேஷமாக அலங்கரித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் இசைவாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருச்சி மண்ணச்சநல்லூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயிலில் 124ஆம் ஆண்டு திருவிழா துவக்கத்தை முன்னிட்டு கம்பம் நடும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலையில் ஏராளமான பக்தர்கள் கோயில் முன்பு குழுமியிருக்க நாதஸ்வர மேளதாளங்களுடன் மங்களப் பொருட்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. பிறகு கோயில் மூலஸ்தானத்திலிருந்து எடுத்துச் சென்று முகூர்த்த கம்பத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வஸ்திரத்துடன் மலர் மாலை கட்டி அலங்கரித்தனர். பிறகு முகூர்த்த கம்பம் பூமியில் ஊன்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆற்றங்கரையில் கரக ஜோடிப்பு நடைபெற்றதும் நாகதேவதைகளோடு அமர்ந்தருளும் விநாயகர் மற்றும் காவல் தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்களுடன் பூங்கரக ஊர்வலம் நடைபெற்றது. நிறைவாக கோயிலை அடைந்து பிரத்யேக சன்னதியில் பூங்கரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. மன்னார்குடி அருகே வடுவூரில் உள்ள வடபாதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் மார்கழி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோயில் மூலஸ்தானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், மஞ்சள், அபிஷேகப் பொடி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து நட்சத்திர தீபம் காண்பித்தனர். மூர்த்திகளையும் மூலவர் முன்பு எழுந்தருளச் செய்து தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரம் நடத்தி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை தாம்பரம் அடுத்த கௌரிவாக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலில் ஹனுமந்த ஜெயந்தி விழாவின் ஒரு பகுதியாக மூலவருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றன. கோயில் மூலஸ்தானத்தில் பீடத்தின் மீது நின்றபடி அருளும் மூலவருக்கு தங்க கவசத்துடன் கிரீடமும் வெள்ளிக் கண்மலர்களும் வைத்து மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். பஞ்ச திருமுகங்களும் 10 திருக்கரங்களும் கொண்டு கதை தாங்கி அபயம் காட்டியபடி ஸ்ரீராமதூதன் அருள்பாலிக்க உற்சவரும் சிறப்பு அலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தருளினார். மூலவருக்கும் உற்சவருக்கும் நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது.
ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண சகித ஆஞ்சநேயர் உற்சவர்களும் அழகாக அருள்பாலிக்க மகாலட்சுமி தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ விநாயகர் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு அருள்பாலித்தார். திரளான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பு சொற்பொழிவும் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ சொர்ண ஐயப்பன் திருக்கோயிலில் மண்டல பூஜையை முன்னிட்டு கும்ப பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து ஸ்ரீ சொர்ண ஐயப்ப சுவாமிக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்ததும் மூலவருக்கு கலசாபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் சிவவிஷ்ணு மைந்தனுக்கு நீலப்பட்டாடை கட்டி நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து 18 படிகளில் தீபங்கள் ஏற்றி அலங்கரித்து பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் சரணகோஷம் எழுப்ப கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சிவகங்கையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோயிலில் மண்டல பூஜை விழாவின் ஒரு பகுதியாக புஷ்பயாக மகோத்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து மந்திர உச்சாடனங்களுடன் பல வண்ண நறுமண மலர்களால் புஷ்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவரும் மலர் கிரீடம் அணிந்து அருகே அமர்ந்திருக்க வண்ண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ ஹரிஹரசுதனுக்கு தீபங்கள் காட்டப்பட்டன. பின்னர் விசிறி விச்சனம், சாமரம் ஆகிய சஸ்திரங்களால் ஷோடசோபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் 18 படிகள் வைத்து அதில் கற்பூரம் ஏற்றி மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பாலப்பட்டி மன்னார்பாளையம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ நகர் ஐயப்ப ஆசிரமத்தில் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு வண்ண மலர் தோரணங்களால் விசேஷமாக அலங்கரித்து இருந்தனர். மூலவர் தங்கக்கவச அலங்காரத்துடன் தீப ஒளியில் பிரகாசமாக காட்சி தர நாமார்ச்சனையோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. விழாவை முன்னிட்டு சங்கீத இசை கச்சேரியும் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் பூந்தட்டுக்களை ஏந்தியபடி கோயிலை சுற்றி வலம் வந்ததும் மூலவருக்கு புஷ்பாபிஷேகமும் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கோயில் வளாகத்தில் கற்பூர ஆழி, ஸ்ரீ வேலி பூஜைகள் வைபவமாக நடத்தப்பட்டன. தொடர்ந்து மூலஸ்தானத்தின் முன்பு கற்பூரங்கள் ஏற்றி ஜோதி வடிவில் எம்பெருமான் காட்சி தரும் நிகழ்வை இதையடுத்து ஒற்றை விளக்கு ஏற்றி சுவாமிக்கு ஹரிவராசனம் பாடல் பாடி நடை சாத்தப்பட்டது. பின்னர் பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கினர். திருவாரூரில் எண்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் மேற்கிரத வீதியில் உள்ள ஸ்ரீ மகரஜோதி ஐயப்பன் திருக்கோயிலில் பஞ்சலோக சிலையாக கருவறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஐயப்பனுக்கு அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், மஞ்சள், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் காவி வஸ்திரம் கட்டி ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்ததும் மூலவர் முன்பு 18 படிகளை நிறுத்தி ஒவ்வொன்றிலும் தீபங்கள் ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு தேங்காய் பழத்துடன் சர்க்கரை பொங்கலும் புளியோதரையும் நிவேதித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கினர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோயிலில் ஆராட்டு விழாவை முன்னிட்டு சபரிமலையில் நடப்பது போன்றே ஐயப்ப பக்தர்கள் உடல் முழுவதும் வர்ணப்பொடிகளை பூசிக்கொண்டு மங்கள வாத்தியங்களுடன் பேட்டை துள்ளல் நிகழ்ச்சியை நடத்தினர். சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் பாடல்கள் பாடி நடனமாடியபடி ஊர்வலமாக வந்தனர். இதையடுத்து சிவன் கோயில் திருக்குளத்தில் நீராடியதும் உற்சவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கைத்தலமாக ஏந்தி மீண்டும் கோவிலுக்கு சுமந்து சென்று சன்னதியில் வைத்து அலங்கரித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலில் மார்கழி திருவிழாவின் ஒரு பகுதியாக 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் 1008 பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். பிரதான திருவிளக்கிற்கு பட்டுச்சேலை கட்டி ஆபரணங்களுடன் அலங்கரித்து தீபம் ஏற்றப்பட்டது.
பின்னர் கணபதி பூஜை செய்ததும் திருவிளக்கு பூஜையை துவக்கினர். அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூற அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு பக்தியுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். மூலவர் அருள்மிகு முத்துமாரியம்மன் தங்கக்கவச அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருளினார். ஆலய உபயதாரர்கள் மற்றும் அதிகாரிகள் குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் பிரதான கலசத்திற்கு அர்ச்சனை செய்ய சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை திருவிளக்குகளுக்கு தூபம் காண்பித்து தேங்காய் பழம் நிவேதித்தனர். பிறகு பிரதான திருவிளக்கிற்கு ஆரத்தி காண்பித்ததும் பெண்களும் பஞ்சமுக விளக்குகளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் அருள்மிகு பெரிய நாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு மார்கழி மாத வெள்ளிக்கிழமையொட்டி சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ துர்காதேவிக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து பட்டு வஸ்திரங்கள் சாற்றி எலுமிச்சை மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். சூலமேந்திய தேவியாக அம்பிகை திருக்காட்சி தந்தருள கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட தீபங்கள் காண்பித்தனர். எண்ணற்ற பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ துர்காதேவிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். பீடத்தின் மேல் வலது காலை வைத்து இடது காலை கீழே நிறுத்தியபடி அமர்ந்தருளும் தேவிக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்திகள் காண்பித்தனர். ஏராளமானோர் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வணங்கி தரிசித்து கோயில் வளாகத்தில் எலுமிச்சை மற்றும் அகலில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ ரகுமாயி தாயார் உடனுரை ஸ்ரீ பாண்டுரங்கநாத சுவாமி கோயிலில் காஞ்சி மகா பெரியவருக்கு வருடாந்திர ஆராதனை விழா நடைபெற்றது. சன்னதி வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதி கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மூலவர்களான ஸ்ரீ ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமிக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா பெரியவா திருவுருவ சிலைக்கும் ஸ்படிகலிங்கத்திற்கும் அபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர்களுக்கு புனித நீர் தெளித்து மந்திரங்கள் ஓதி ஆரத்திகள் காண்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் காவல் தெய்வமாக விளங்கும் அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கு திருவிழாவையொட்டி திருவீதி புறப்பாடும் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. கோயிலில் மூலவருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து மஞ்சள் பட்டுடுத்தி எலுமிச்சை மாலையோடு மலர் மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். கோயில் முன்பு ஏராளமான பெண்கள் பாடல்கள் பாடி கும்மி அடித்து வழிபட்டனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க மின்விளக்கு ரதத்தில் உற்சவர் அம்மனை குலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். பிறகு மீண்டும் கோயிலை அடைந்ததும் அம்மனை கைத்தலமாக ஏந்தி வந்து கோயில் வளாகத்தில் குலுவிருக்கச் செய்து கற்பூரம் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து பக்தர்கள் பூந்தட்டுகளை எடுத்து வந்து சமர்ப்பித்ததும் மூலவருக்கு புஷ்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை அன்னமய பவனில் நடைபெற்ற டயல் யுவர் ஈஓ நிகழ்ச்சி வைகுண்ட ஏகாதசி தரிசனம் குறித்து விவரித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய மார்கழி உற்சவம் திருப்பாவை பாசுரம்படி நடைபெறும் அலங்காரம். காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர மடத்தில் மகா பெரியவர் ஆராதனை மகோத்சவம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்த கூடுதல் செயல் அலுவலர். பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் ஹனுமந்த ஜெயந்தி விழா வெண்ணைக்காப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ ராமதூதன். மன்னார்குடி அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில் மார்கழி திருவிழா விமர்சையாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத.
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ